Hello viewers, welcome to VA Book. VA Book உடைய நியூ டெஸ்ட் பேட்ச் நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் உடைய ஸ்கெடியூல் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு, எங்களுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், பிவைக்யூ ப்ரொவைட் பண்ணுவோமா மாட்டோமா, அவுட் சைட் சோர்சஸ் எப்படி கொடுப்போம், சோ இதற்கான எல்லா டீட்டெயில்ஸையும் தான் உங்களுக்கு நான் இந்த காணொலியில எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுடைய எல்லா குவரிஸ்க்குமான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல அரசு அதிகாரி ஆவதற்காக தேர்வு எழுதக்கூடிய, அதாவது குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்காகத்தான் இந்த டெஸ்ட் பேட்சை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. சோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால உங்களுடைய நேரத்துல ஒரு 30 செகண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல நம்மளுடைய குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க டிசம்பர் மந்த். சோ 2024ஓட எண்ட் ஆஃப் த மந்த் வந்து என்ன பண்ணாங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆன உடனே உங்களுக்கு நம்ம லாஸ்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்திருந்தோம். டிசம்பர் மிட்லயே வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்திருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரு சிலரால ஜாயின் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து எங்க கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஜான்ல கேட்டாங்க, ஜான் மிட்ல கேட்டாங்க, அடுத்து ஜான் எண்ட்ல கேட்டாங்க, ஃபெப் மிட், ஃபெப் எண்டு, இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்த அவங்க ஒரு கட்டத்துல ரொம்ப கோவம் ஆயிட்டாங்க போல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டிசம்பர் மந்த் டெஸ்ட் பேட்சோடைய அமௌண்ட் எவ்வளவோ சேம் அமௌண்ட்டை எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு, அதாவது பழைய பிடிஎஃப் இருக்குல்ல டெஸ்ட் பேட்ச் போட்டதுக்கானது, சோ அதுல இருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட் எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேட்டாங்க எப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. சோ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க எங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது இந்த 2025 தேர்வை VA புக்கோட கைடன்ஸ்ல பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க எங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதுல இருந்து எங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. சோ அதனாலதான் இந்த டெஸ்ட் பேட்ச் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான். அந்த மாதிரி எங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த நம்பிக்கை டெஸ்ட் பேட்சையே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடுவோம். அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th மார்ச் 2025 அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னைக்கு வந்து 9th மார்ச் 2025. இன்னையில இருந்து நெக்ஸ்ட் ஒரு 5 days வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மண்டேல இருந்து, அதாவது இன்னையில இருந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 14th மார்ச் வரைக்கும் நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 17th வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற மாதிரி ஆயிடும். ஆல்ரெடி நம்ம ரொம்ப டிலே பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா டீட்டெயில்டா அண்ட் ரிவிஷன் பண்றதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்றதே மார்ச்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அதனால இந்த குரூஷியல் டைமை எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானா தான் வந்து இந்த பிளான் இருக்கும். சோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும், ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட முடியும், இந்த எக்ஸாம கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல தான் நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஸ்கெடியூல் வந்து 17th 3rd 2025ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஸ்கெடியூல் என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ ரிமைனிங் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல இருக்கும், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 17th இருந்து 22 மார்ச் வரைக்கும் நீங்க ஒரு 6 நாட்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 days நீங்க படிப்பீங்க, அதாவது 5 days படிப்பீங்க, லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு ரிவிஷன் பண்ணுவீங்க, சண்டே அன்னைக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் 6 days என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பாலிட்டி படிக்க போறோம். பாலிட்டியில 5 lessons படிக்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1, லெசன் 2 அண்ட் லெசன் 3. அதுக்கு அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1, லெசன் 2. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 lessons தான் நீங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 லெசனுமே இந்த ஃபர்ஸ்ட் 3 lessons படிச்சீங்க பாருங்க, அதோட சேம் கண்டென்ட் தான் இங்க இருக்கும். 1 or 2 points எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ அதனால இந்த 2 லெசன் வந்து நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ ஓவராலா கண்டிப்பா உங்களால இந்த 5 lessons இந்த வீக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அந்த மாதிரிதான் இருக்கும். அடுத்து மேத்ஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக், அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் எக்ஸாம்க்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவிஷன் முதல் கொண்டு முடிஞ்சிடும். அந்த மாதிரிதான் பிளான் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து சிம்பிளிபிகேஷன் பார்க்க போறோம். அடுத்தது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
100 கேள்விகள்ல 85 கேள்விகள் வந்து உங்களுக்கு எதுல இருந்து கேட்பாங்கன்னா இலக்கண பகுதியில இருந்து கேட்பாங்க. சோ அதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு ஓவராலா 200 கொஸ்டின்ல ஒரு 125 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மா உங்களால போட்டுற முடியும். அண்ட் இதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் கொடுக்கணும். அதுல மேக்ஸ்க்கு 25. அதனால மேக்ஸ்க்கு ஒரு வீக்குக்கு ஒரு டாபிக் தான் நம்ம கொடுக்குறோம். கிளியரா உங்களால படிக்க முடியும். இந்த சிம்பிளிபிகேஷன்ல என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டாபிக்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றாங்க வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு வீக்ல 7 days இருக்குன்னா எவ்ரி சண்டே யூ வில் ரைட் அட் எக்ஸாம். கரெக்டுங்களா? சோ அப்படிங்கும் பொழுது அந்த மீதி இருக்கக்கூடிய 6 நாள்ல எதுவுமே மேக்ஸ்க்காக பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செட் வரும். ஏன்னா 25 கொஸ்டின்ஸ். சோ இப்ப கண்டிப்பா இதை நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்ப எல்லா டைப்ஸையும் கவர் பண்ணணும் இந்த டாபிக்ல இருக்கக்கூடியது. சோ அதற்காக உங்களுக்கு பயிற்சி செய்வதற்காக ப்ராக்டிஸ் செட் 1, ப்ராக்டிஸ் செட் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம பயிற்சி பண்ணுவோம். அது இல்லாம உங்களுக்கு எக்ஸாம்ல அதாவது டெஸ்ட்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இது பண்ணுவோம். அது இல்லாம உங்களுக்கு கிளாஸஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ அதனால கண்டிப்பா இந்த 25 அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கேத்த ஒரு பிளான் தான் இது. அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், 100 கேள்விகள்ல 85 கேள்விகள் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில இருந்து வருது. சோ அதனால அந்த இலக்கண பகுதிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீக்க பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை பொறையுடைமை 20 அதிகாரங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க, நியூ சிலபஸ்ல. அதுல ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம் அப்படின்னு படிச்சோம்னா கூட 10 வாரத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ இதுல ஒரு சில அதிகாரங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க, ஒரு சில அதிகாரங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல அவைலபிளா இல்ல, நியூலயும் இல்ல ஓல்டு புக்லயும் அவைலபிளா இல்ல. அப்படியே இருந்தாலும் ஒரு அதிகாரத்துல ஒரு 2 குறள் 3 குறள் தான் அவைலபிளா இருக்கு. சோ அதனால ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குறள் என்ன, அந்த அதிகாரம் எந்த இயலுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், அந்த குறளுக்கான விளக்கம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடும். அடுத்தது அறநூல்கள் படிக்க போறோம். அறநூல்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிலபஸ்ல ஒரு 8 இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வீக் 4 இதை மட்டும்தான் டீட்டெயில்டா படிக்க போறோம். ஏன்னா இதுல கண்டென்ட் அதிகம். சோ அதனால எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வீக்லயே முடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஓகேங்களா? சோ அதனால நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இது உங்களுடைய நியூ ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, ஓல்டு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, அண்ட் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்ககிட்ட புக் இருக்கோ இல்லையோ எதுவுமே தேவையில்லை, படிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸையும் நம்ம கொடுத்துருவோம். நீங்க அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கணம், இந்த இலக்கணத்துல மரபு தொடர் பொருளறிதல், ஊமை தொடர் பொருளறிதல், பழமொழி பொருளறிதல், இந்த டாபிக் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு. இதுக்கும் சேம் உங்களுக்கு பிவைக்யூ ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் உங்களுடைய ஸ்கூல் புக்ல நியூ புக் ஓல்டு புக்ல எங்க இருக்கு, அதுல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல், அண்ட் பிவைக்யூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். நான் இந்த வீடியோட எண்ட்ல அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கலை சொற்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே கம்ப்ளீட் பண்ணிடும். 6th 7th நியூ புக் ஒரே வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது எல்லாமே படிக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ண ஒரு 3 days ஆகும். ரிவிஷன் பண்ண ஒரு நாள், மொத்தமே 4 நாள்ல உங்களால கண்டிப்பா இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அடுத்து சயின்ஸ்ல என்ன படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலம், காரம், உப்புக்கள். நிறைய பேர் வந்து இந்த சயின்ஸ் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 200 கேள்விகள்ல 5 கேள்விகள் தான் இந்த சயின்ஸ் பகுதியில இருந்து வரும் அப்படின்றாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுக்கு முக்கியம் தான். ஓகேங்களா? சோ அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸை மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்டா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போறோம். அதுல ஒன் ஆஃப் த டாபிக் தான் வந்து என்னன்னா இந்த அமிலம், காரம், உப்புக்கள். அடுத்தடுத்த வீக் அப்படியே போகும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். சோ இதற்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்க போறோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜான் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பட் ஆனா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து
2024 அக்டோபர்ல இருந்தே நான் கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஜான்வரில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரலைஸ்டா இல்லாம டாபிக் வைஸ் இருக்கும். அதாவது ஹிஸ்டரி ரிலேட்டடான ஜான்வரில நடந்த நிகழ்வுகள் என்ன, ஃபெப்ல நடந்த நிகழ்வுகள் என்ன, அடுத்த சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் ரிலேட்டடான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன. அதாவது உங்களுக்கு சிலபஸ்ல இப்ப வந்து எல்லா யூனிட்ஸ்லயும் 6 யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 6 யூனிட்லயும் ஒவ்வொரு யூனிட்க்கு கடைசிலயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஜெனரலைஸ்டா கொடுக்காம. சோ அதனால அந்த டாபிக் வைஸ் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல் வில் பி கிவன். சோ ஜான்வரி பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்கோம்னா ஒவ்வொரு மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸையும் 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒரு ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் வீக், அடுத்த ஹாஃப் செகண்ட் வீக், அந்த மாதிரிதான் உங்களுக்கு அடுத்தடுத்து போகும். இதுதான் ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் 6 நாள் நீங்க படிப்பீங்க. அதுக்கடுத்து அந்த டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23rd March 2025, அதாவது சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோங்கிற டீடைல்ஸ் லாஸ்டா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் வீக்கோடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் அதேதான், மண்டே டு சாட்டர்டே படிப்பீங்க, சண்டே வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. சோ இந்த வீக் உங்களுக்கு ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்தது குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தியர்கள், இது எல்லாமே கொஸ்டின் பார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். சோ இது எல்லாத்தையும் படிக்கணும். மேம் இத்தனை லெசன்ஸ் கொடுத்துருக்கீங்களே, இந்த 2வது வீக்ல கண்டிப்பா இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களால முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ எங்க மேல நீங்க நம்பிக்கையை வைத்திருக்கீங்க, அதே மாதிரி அதே நம்பிக்கையை உங்க மேலேயும் வைங்க. அப்ப கண்டிப்பா உங்களால முடியும். இதுல என்ன அப்படின்னா நீங்க நம்பர் ஆஃப் லெசன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ முடியாது அப்படின்னு நினைச்சிருங்க. கட்டாயம் கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 5 லெசன்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. மீதி எல்லாமே ரிவிஷன் தான். அதாவது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல சிந்துவெளி நாகரிகம் பத்தி 1.4ல கொடுத்திருப்பாங்க. சோ அங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் தான் 9th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்க போது, 6thலயும் இருக்க போது. 1 or 2 பாயிண்ட் மட்டும் தான் ஆட் ஆன் ஆயிருக்கும், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த லெசனை நீங்க டீடைல்டா படிக்கும் பொழுதே உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப 9th 6th நீங்க படிக்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரிதான் இருக்கும். இந்த 3 லெசனை ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணும்போதே ஓவரால் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா நீங்க இதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீடியோ கிளாஸ் நீங்க பாத்துட்டீங்கனாலே 70% படிச்சதுக்கு சமம். சோ அதுக்கடுத்து இந்த 70% முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணி ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கனாலே உங்களால ஃபுல்லா வந்து ஸ்டோரி மாதிரி நான் எப்படி உங்களுக்கு சொன்னனோ அதே மாதிரி உங்களாலையும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான கண்டென்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் குப்தர்கள்லயும் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில 7th லெசன் படிச்சாலே போதும். அதே கண்டென்ட் தான் இங்க இருக்கும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய மெட்டீரியல்ல நோட் பண்ணிருப்போம். சோ அதுவும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத லாஸ்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது டெல்லி சுல்தான்ஸ், அடுத்து முகலாயர்ஸ், அடுத்து மராத்தியர்கள். இதுலயும் இந்த 11thல என்ன இருக்கோ அதேதான் லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. சோ இதற்கான வீடியோ கிளாஸஸும் நம்மளோட இதுல அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எளிமையா இருக்கும். இந்த பேஸ்ல அதாவது இந்த 17th இருந்து லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 13th வருது. சோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த டியூரேஷன்ல இன்னையில இருந்து அந்த டியூரேஷன் வரைக்கும் உங்களுடைய வேலை என்னன்னா நாங்க கொடுக்குற மெட்டீரியலை நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். சோ அதை எப்படியெல்லாம் உங்களுக்கு எளிமையாக்கணுமோ எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நாங்க எளிமையாக்கியிருக்கோம். சோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கனாலே கட்டாயம் இந்த ஜூலை 13ஆம் தேதி எழுதக்கூடிய தேர்வுல கிளியர் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் வீக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் என்னன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் மீகோவா மீச்சிமா வந்து படிக்க போறோம். சேம் இங்கேயும் இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுக்கு வீக்லி 2 பிராக்டிஸ் செட் இருக்கும். பிராக்டிஸ் செட் 1 வந்து டியூஸ்டேவும், பிராக்டிஸ் செட் 2 வந்து தேர்ஸ்டேவும் கொடுப்போம். அடுத்தது சண்டே எக்ஸாம் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் அதிகாரங்கள் படிக்க போறீங்க. அறநூல்கள்ல மீதி இருக்கக்கூடியது திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் தொடர்பான செய்திகள். உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அடுத்தது இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கலை சொற்கள் 8th 9th நியூ புக்ல இருக்கக்கூடியத படிக்க போறோம். சயின்ஸ்ல பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில அதிக அளவு கேள்விகள் இந்த அமிலம் காரம் அடுத்தது இந்த பகுதியில தான் கேட்பாங்க.
இதுல வந்து நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் அதிகமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்மி தான், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதிகமா. சோ அதனால இந்த பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி செகண்ட் பார்ட், அதாவது ஒரு ஹாஃப் வந்து லாஸ்ட் வீக் படிச்சோம், அடுத்த ஹாஃப் இந்த வீக் படிக்க போறோம். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் வீக்குக்கான பிளான். இதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு 30th மார்ச் அன்னைக்கு நடக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீக்குக்கான ஸ்கெடியூல் என்னங்கறத இந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணும், எப்படி செக் பண்ணுங்கிறது லாஸ்ட்ல சொல்றேன். அதே மாதிரி தேர்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎன்எம் யூனிட் 6, இந்த இதுல என்ன மேம் யூனிட் 6 அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா ஓல்டு யூனிட் 8 தான் வந்து இப்ப நியூ சிலபஸ்ல யூனிட் 6 கொடுத்திருக்காங்க. சோ இந்த யூனிட் 6க்கும் நீங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே படிக்கணும், ஐஎன்எம்க்கும் படிக்கணும். சோ அதனால ரெண்டையும் ஒரே இடத்துல படிச்சிடும். அதுதான். அதே மாதிரி மேக்ஸ்க்கு ஒரு டாபிக் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்தது தமிழ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஃபோர்த் வீக் டெஸ்ட். ஃபோர்த் வீக்ல எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 தான், ஆனா முன்னாடி யூனிட் 9 இருந்தக்கூடிய அந்த பகுதியை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணிருக்காங்க நியூ சிலபஸ்ல. யூனிட் 9 எக்கனாமிக்ஸையும் கம்பைன் பண்ணி தான் யூனிட் 5ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த பகுதியில நீங்க படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இது ஏன் மேம் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லயும் இந்த லெசன்ஸ் படிப்பீங்க, ஓல்டு யூனிட் 9 இருக்கு பாருங்க அதுக்கும் இந்த லெசன்ஸ் படிப்பீங்க. சோ அப்ப எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம படிச்சிடறோம். ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒவ்வொரு 4 வாரம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் 5th வீக் வந்து உங்களுக்கு என்னன்னா ரிவிஷன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ரிவிஷன்ங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். அதனால எல்லா 5th வீக்குமே, அதாவது எவ்ரி 5th வீக் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நாங்க 1 வீக் டைம் கொடுக்குறோம். எதுக்கு? நீங்க படிக்கிறதுக்கு. அதாவது இந்த 4 வாரம் நீங்க என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டெஸ்ட்ல எழுதுவீங்க. இந்த ரிவிஷன்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா அடுத்தடுத்து படிச்சுட்டு போயிட்டோம்னா மறந்துடும். ஆனா ஒரு கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு ரிவிஷன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டென்ட் நீங்க படிச்சது எப்பவுமே மறக்காது. ப்ராப்பர் ரிவிஷன் இருந்தா கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சோ அதனால எவ்ரி 5th வீக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி 6th வீக், அடுத்தது 7th வீக், அதுக்கு அடுத்தது 8th, 9th, அடுத்து 10th வீக் ஆஸ் யூசுவல் ஒரு ரிவிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது 11th வீக், 12th வீக், 13th வீக் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். 13th வீக் வந்து 15 ஜூன் 2025 நீங்க போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்வுக்கு, ஒரு மாதத்திற்கு முன்னாடியே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 month கேப் இருக்கு. எதுக்கு? ரிவிஷனுக்கு. சோ ரிவிஷனும் அந்த எக்ஸாம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த ஓவரால் ஸ்கெட்யூல். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் பாத்துடுங்க. சோ என்னென்னலாம் உங்களுக்கு இந்த பேட்ச்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுப்போம்னா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதாவது கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். அடுத்தது மெட்டீரியல் கொடுத்துருவோம். இப்போ இந்த வீக் வந்து நீங்க என்ன படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல் என்ன, நியூ புக்ல எங்க இருக்கு, ஓல்டு புக்ல எங்க இருக்கு. ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் கட் மட்டும் கொடுப்பீங்களா, புக்கோட கட் மட்டும் கொடுப்பீங்களான்னா கட்டாயம் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அந்த மெட்டீரியல் இருக்கும், அதாவது எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அதுக்கான ஒரு இதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, இது வந்து மராத்தியர்களுடைய மெட்டீரியல். மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2லயும் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11th படிப்பீங்க. சோ இதுல மராத்தியர்களுடைய என்னென்ன பாயிண்ட்ஸ் இந்த லெசன்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கு, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பாருங்க, கிரீன் கலர்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இப்ப மராத்தியர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரா மராத்திய ஆதிக்கத்தை நிலநாட்டுதல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல இருந்து என்ன பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுமே இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் சிவாஜியை வந்து அடக்குவதற்காக முகலாய பேரரசர் அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னா பல படைகளை அனுப்புவாரு. அதே மாதிரி பிஜப்பூர் சுல்தானோடையும் மராத்திய அரசருக்கு ஒரு இது இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்சல் கான் அப்படிங்கிறவரை அனுப்புவார். அந்த அப்சல் கான் என்ன சொல்லுவாருன்னா சிவாஜிய மலையில ஒளிந்துட்டு இருக்க அந்த எலியை நாங்க புடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ அதை இங்க நோட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த 400 படை வீரர்களை அவுரங்கசீப் அனுப்பியிருப்பாரு. சாரி, அவுரங்கசீப் வந்து சிவாஜியை தாக்க வரும் பொழுது 400 படை வீரர்களோட சிவாஜி என்ன பண்ணுவார்னா அந்த சைஸ்டுக்கான போய்
அடிச்சு விரட்டிருப்பாரு. சோ அந்த ஸ்டோரிக்கான இதுவுமே வந்து இங்க சைட்ல உங்களுக்கு நோட் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூல் புக்ல இல்லாத பாயிண்ட்ஸ், அதாவது இதெல்லாமே வந்து இந்த சமச்சீர் கல்விக்கு முன்னாடி இருந்த புக்ல அவைலபிளா இருந்துச்சு, ஆனா இப்ப இருக்க புக்ல இல்ல. சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சிவாஜி வம்சத்துல அதுக்கு அடுத்து வர சாம்பாஜி வருவாரு. சாம்பாஜிக்கும் சிவாஜியோடைய ஒரு தளபதிக்கும் ஒரு சின்ன கருத்து விவாதம் இருந்துட்டே இருக்கும். அதனால பல பிரச்சனைகள்லாம் நடக்கும். அது எல்லாமே இங்க கொடுத்திருக்கவே மாட்டாங்க. டைரக்டா அந்த சச்சரவிற்கு பின்னர்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த சச்சரவு என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதுக்கான டீடைல்ஸ்மே வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருப்போம். இது என்ன ஸ்டோரிங்கிறதையுமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்டர்லைன் பண்ணிருப்போம். இதுலயே உங்களுக்கு எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் கொடுத்திருப்போம். புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் மென்ஷன் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்தது இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இந்த சரியா தவறாலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சரி தவறுன்னு ஜெனரலைஸ்டா நம்ம கொடுக்காம ஏன் அது சரி ஏன் தவறு, இப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தவறு அப்படின்னு சொல்றேன்னா ஏன் தவறு அப்படிங்கிற இந்த சமஸ்கிருதம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மராத்தியர் அப்படி மராத்தின்னு வரும். சோ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ஒரு மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் மெட்டீரியல் அப்படிங்கிறது. தமிழ் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஊமை தொடர்கள் இருக்கா? இப்போ இந்த ஊமை தொடர்கள் வந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து, அது மட்டும் இல்லாம அவுட் சைட் சோர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே மெட்டீரியலா கொடுத்துட்டோம். மரபு தொடர் பொருளறிதல், ஊமை தொடர் பொருளறிதல், பழமொழி பொருளறிதல். சோ இதுல மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா ஒரு 125 இது இருக்கும். சோ இது எல்லாமே இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா இந்த ஊமை எதற்கு பயன்படுத்துவாங்க? பொறுமையை குறிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன தொடர்கள் இருக்கு, அதற்கான பொருள் என்ன அப்படிங்கறத பிஏ புக் உடைய மெட்டீரியலா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதோடு மட்டும் இல்லாம இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் இதெல்லாம் கொடுத்திருக்கோம்ல, சோ அதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம். இப்ப 6th 7th நியூ புக்ல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக நம்ம ஃபர்ஸ்ட் வீக் படிக்க போறோம். அப்ப என்னென்ன பிரித்தெழுதுகள்லாம் அவைலபிளா இருக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ல 6th and 7thல வந்து ஒரு 72 பிரித்தெழுதுக வந்து நம்மளுக்கு இருக்கு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 6th and 7thல ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 69 சேர்த்தெழுதுக இருக்கு. மொத்தமா ஒரு 140 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவே இருக்கு. சோ இதுவுமே வந்து உங்களுக்கு நீங்க போய் புக்ல ஒவ்வொரு பேஜா பார்த்து 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 எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்துருவோம். பிரித்தெழுதுகனா என்ன பிரித்தெழுதுகளா இருக்கு, சேர்த்தெழுதுகனா என்னென்ன சேர்த்தெழுதுகள்லாம் கொடுத்திருக்காங்க புக்ல, அண்ட் புக்குக்குள்ள புக் பேக்ல கொடுக்கறது இல்லாம புக்குக்குள்ள லெசன்ஸ்குள்ளேயும் இருக்கும். அதுவுமே இங்க இன்க்ளூடா இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்காது. சோ ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் தான் இருக்கும். பிவைக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிவைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஊமை தொடருக்கான பிவைக்யூவே பாருங்க இங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். பிவைக்யூ பொறுத்த வரைக்கும் சோ மரபு தொடர் பொருளறிதல், ஊமை தொடர் பொருளறிதல், பழமொழி பொருளறிதல், இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கட் பண்ணி அது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அண்டர்லைன் பிடிஎஃப் கிடைக்கும், புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சைட்ல நோட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது டாபிக் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபா கொடுத்துருவோம். பிவைக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு மெட்டீரியலா கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் சண்டே நீங்க எழுதக்கூடிய டெஸ்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எவ்ரி டியூஸ்டே உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட்டுக்கான லெசன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கு. பட் இது இல்லாம ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் படிச்சா புரியவே புரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிவைக்யூக்கான வீடியோ கிளாஸஸுமே வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஆல்ரெடி வந்து பாலிட்டி ஹிஸ்டரிக் எல்லாம் இருக்கு. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனல்ல கிளாஸஸ் எப்படி இருக்கும் அண்ட் பிவைக்யூ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல
உங்களுக்கு தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், ஹிஸ்டரிக்கான கிளாஸஸ் இருக்கு, எக்கனாமிக்கான கிளாஸஸ் இருக்கு, ஐஎன்எம்கான கிளாஸஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்குமான கிளாஸஸ்மே வந்து நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். கிளாஸஸ் உடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க புக்ல 2 பக்கம் இருக்குன்னா அது ஒரு 6 பக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரிதான் ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ கிளாஸஸ் தான் இருக்கும். அந்த கிளாஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் எதையும் தேடணுங்கிற அவசியமே இருக்காது. உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் சந்தேகம் வருமோ அந்த சந்தேகங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதமாகத்தான் நம்மளுடைய கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்க்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் கிளாரிபிகேஷன். இது என்ன டவுட் கிளாரிபிகேஷனா, உங்களுக்கு நீங்க படிக்கும் போது ஏதாவது ஒரு டவுட் வருது, நீங்க அவுட் சைட் சோர்ஸ்ல படிக்கிறீங்க ஆர் புக்ல படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா அந்த டவுட்ஸ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எங்க கிட்ட வாட்ஸ்அப் மூலியமா கேட்டுக்கலாம். ஒரு வாய்ஸ் நோட் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவாகவோ வெளியிடப்படும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம், ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கூகுள்ல சர்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். அப்ப இது கரெக்டா அது கரெக்டா, அப்ப இது கரெக்ட்னா ஏன் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனை நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். சோ அந்த மாதிரியான டவுட் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்மளுடைய புக்ல கிடையாது. சோ அப்ப அந்த டாபிக்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா கண்டென்ட், இப்ப திருக்குறளே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அதிகாரங்களும் நம்முடைய ஸ்கூல் புக்ல ஓல்டு புக் நியூ புக்லயே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அப்ப அந்த திருக்குறளுக்கான அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறள், அதற்கான பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டா ப்ரொவைட் பண்ணிடும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்ல அகர முதலி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த அகர முதலி வந்துட்டு உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல அவைலபிளா இல்ல. சோ அப்படிங்கும் போது அதற்கான மெட்டீரியல் என்ன அப்படிங்கறதையுமே வந்து உங்களுக்கு கிளியரா நம்ம கொடுத்துருவோம். சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த டெஸ்ட பொறுத்த வரைக்கும் எந்த மீடியம்க்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறமா தமிழா அப்படின்னு கேக்குறீங்க. சோ அந்த இன்கன்வீனியன்ஸ் இதுக்கப்புறம் வேண்டாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம்க்கு மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். மேத்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே பைலிங்குவலா உங்களுக்கு மேத்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். மத்த 175 கேள்விகளும் தமிழ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய டியூரேஷன் எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. அதாவது நீங்க குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த டியூரேஷன் இருக்கு. அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து குரூப் 2 வரைக்குமே கொண்டு போகும். ஓகேங்களா? அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம். அடுத்தது மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும்தான் வரும். யாரும் உங்களுடைய மெட்டீரியல்ஸ் வந்து ஹார்ட் காப்பியா உங்களுடைய வீட்டுக்கு சென்ட் பண்ணுவோம்னு நினைக்காதீங்க. மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். சோ முன்னாடி காட்டாம பாருங்க. சோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இங்க எப்படி இருக்கோ இந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி பிஒய்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கு எல்லாமே கவர் ஆயிருக்கும். அதாவது நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்தது புக்ல இல்ல அப்படின்னா அதர்ஸையும் பார்த்து அதுக்கான ஒரு மெட்டீரியல் பிஏ புக் உடைய மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 rupees மட்டும்தான். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் வேணும் இவ்வளவு பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்கோமோ இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த பேமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது பேட்ச் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்ரி சண்டே நைட் வந்துட்டு ஒவ்வொரு வீக்குக்கான ஸ்கெடியூலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இந்த சண்டே எழுதுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே 9 o'clock வந்து அடுத்த வீக்குக்கான போர்ஷன்ஸ் என்ன ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கறது, அதாவது இங்க நீங்க பாத்தீங்கல்ல இந்த ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸும் சண்டே நைட்டே உங்களுக்கு ஷேர் ஆயிடும். சோ நீங்க சண்டேவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸ்கூல் புக்கும் இருக்கும், அவுட் சைட் சோர்சஸும் இருக்கும், அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்கு, அதையுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இந்த சண்டே நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். சோ அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுலதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணும். ஏன் மேம் ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம்,
நாங்க ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல இருந்துச்சு. ஆன்லைன்ல இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிடுறீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க எக்ஸாக்டா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிள்குள்ள மட்டும்தான் நீங்க ஷேட் பண்ணும். இதை தாண்டி அவுட்டர்ல கொஞ்சம் இப்படி போயிடுச்சு அப்படின்னாலுமே அந்த கொஸ்டினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்காக நீங்க எடுத்த பாயிண்ட்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட்டு டைரக்டா எக்ஸாம் போகும்போது ஃபேஸ் பண்றீங்க. சோ அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ இப்போல இருந்தே அந்த அதுக்கான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட முடியும். அதனால எவ்ரி டெஸ்ட், அதாவது எவ்ரி சண்டே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் நீங்க ஓஎம்ஆர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ அதனால பிடிஎஃப் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல நாங்க கொடுத்துருவோம். இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து இதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றோம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா மாறிச்சு அப்படின்னா எப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா டெஸ்டும் ஆன்லைன் டெஸ்டா மாற்றப்படும். ஓகேங்களா? அண்ட் ஒவ்வொரு வீக்குமே உங்களுக்கு மார்னிங் 10 o'clock வந்து பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். அடுத்தது அதற்கான ஆன்சர் கீ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் செக் பண்ணிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது ரேங்க் லிஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி டியூஸ்டே நீங்க இந்த சண்டே எழுதுறீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங்குள்ள உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, இந்த வீக் வந்து ஒரு 99th ரேங்க் எடுக்கிறீங்கன்னா அடுத்த வீக் ஒரு 80th ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற மாதிரி அமையும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கான இன்ஃபோ. அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த ஸ்கெடியூல் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது தான் அடுத்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதற்கான ஃபீஸ் வந்து 500 rupees. அந்த 500 rupees இங்க உங்களுக்கு 2 QR கோட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜிபே QR கோட் கொடுத்துருக்கேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க 500 rupees பே பண்ணிட்டு அந்த பே பண்ணதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அந்த டிரான்சாக்சன் ஐடி இருக்க மாதிரி ஷோ ஆகும். நீங்க பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்சன் ஐடிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 8300865071 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நேம், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க, அதுக்கடுத்து உங்களுடைய டெலிகிராம் நம்பர், உங்களுடைய கான்டாக்டான போன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸையும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட சேர்த்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் உங்களை டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ நிறைய பேர் வந்து எப்படி பே பண்ணும், எப்படி கியூஆர் கோடு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருக்கோம். சோ இந்த யூபிஐ ஐடி டிரான்சாக்சன்லயும் நீங்க பண்ணலாம், இல்லைன்னா கியூஆர் கோடு டிரான்சாக்சன்லயும் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை மறக்காம எங்களுக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2-3 டெஸ்ட் பேட்ச் போட்டப்ப என்ன ஆச்சுன்னா பே பண்ணிடுறாங்க, ஆனா வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் சென்ட் பண்றது இல்ல, உங்களுடைய டீடைல்ஸையும் சென்ட் பண்றது இல்ல, எதுவுமே பண்ணாம பே பண்ணிட்டா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. பே பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் அண்ட் டீடைல்ஸை ஷேர் பண்ணா மட்டும்தான் எங்களால உங்களை குரூப்ல ஆட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணாம விட்டுறீங்க. ஒவ்வொரு வாட்டி நாங்களா கேட்டு நாங்களா மறுபடியும் கண்டுபிடிச்சு நீங்க தானா வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாது. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை பேமெண்ட் பண்ணிட்டீங்க, மெசேஜும் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு ரிப்ளைவும் எங்களோட சைட்ல இருந்து கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதாவது இப்போ மார்னிங் பே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஈவினிங் 6 o'clock அப்போ உங்களுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கலன்னா நீங்க ஒரு ரிமைண்டர் போடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு உடனடியான ரிப்ளை இருக்கும். சம்டைம்ஸ் ஹெக்டிக் ஒர்க் இருக்கும் பொழுது உங்களுக்கு டிலே ஆகும். அப்படி டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. சேம் நம்பர் தான், கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்லயே பிங் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னாலுமே நீங்க சேம் நம்பர் 8300865071 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஸ்கெடியூல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கெடியூலுக்குமே வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஸ்கெடியூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு ஸ்கெடியூல் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய டெலகிராம் குரூப், பிஏ புக் உடைய டெலகிராம் குரூப் இருக்கு. அந்த பிஏ புக் டெலகிராம் குரூப்ல இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், போஸ்ட் பண்ணிட்டோம். சோ அதுல இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீக் உடைய ஸ்கெடியூலையும் பாத்துக்கோங்க, எப்படி கொண்டு போறோம். சோ எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அண்ட் இதுலயும் இந்த பிடிஎஃப்லயே லாஸ்ட் பேஜ்ல இந்த QR கோடும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இது ஒன் வே, அதாவது டெலகிராம்ல நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் வே, நீங்க வாட்ஸ்அப் மூலியமா இந்த பிடிஎஃப் எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு டிரைவ் லிங்க் வந்து கீழே கொடுத்திருக்கோம். அந்த டிரைவ் லிங்க்ல போய் நீங்க டைரக்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ 3 வேஸ் இருக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றவங்க மறக்காம உங்களுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல், அதாவது இதே சேனல் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதே சேனல்ல பாக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல ஹிஸ்டரி, INM, குவாலிட்டி, தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ கிளாஸஸ் கண்டிப்பா உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.